என்ன? அஞ்சாவது பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது. நைட்டு சுடுதண்ணி எடுத்துட்டு உத்தரவு கொடுக்க வர்றேன்னு சொன்ன வரவே இல்லை. ஏய் என்னடி கேட்டுக்கிட்டே இருக்கே, சோளக்கட்டு பொம்மை மாதிரி உட்காந்துருக்க ஒண்ணு. அப்பா முட்டியும் போச்சா? ஐயோ இவன் எங்க நம்மளே கவனிக்க மாட்டேங்கிறா. இதுல வேற டாக்டருங்கிறா. நீ எல்லாம் பொண்டாட்டி அடி. பொண்டாட்டி நான் கேக்குறேன், எப்படி அடிபட்டுச்சு? அது வந்து கரண்ட் கட் ஆயிருச்சு, நான் கீழே விழுந்துட்டேன். எப்படி கரண்ட் கட் ஆச்சு? என்ன கேட்டா? உன்ன கேட்காம வேற யார கேக்குறது? போய் ஈபி ஆபீஸ்ல கேளுறே. டேய் டேயா பதில் சொல்லிட்டு போடா. என்னடி ஆளாளுக்கு வாடா போடாங்கறீங்க? வேற யார் சொன்னா? வேலைக்காரி கூட சொன்னா. வேலைக்காரி ஏன் சொன்னா? அவ என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா நான் திட்டுனேன். நீ மட்டும் என்ன தப்பா நடந்துக்கலையா? நான் என்ன தப்பா நடந்தேன்? என் கருவை கலைக்க நடத்தின நாடகம் எனக்கு தெரியும். நீ புரியாம தான் சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைச்சேன். எப்ப உன் குழந்தைய கொல்ல துணிஞ்சிட்டியோ என்னால உன் கூட இருக்க முடியாது. உன் தமிழனை பைத்தியமானதுக்கு அவன் பொண்டாட்டி காரணங்கிறதுக்காக உன் பொண்டாட்டி என்ன நீ பைத்தியமாக்கிடுவ. இப்போ எனக்கு உன்னை விட என் குழந்தை தான் முக்கியம். நான் போறேன். ஓ நைட்டே பேக் பண்ணிட்டியா? ஏண்டி போறதுன்னு டிசைட் பண்ணிட்டு தான் இத்தனை தடவை வாடா போடானியா? இனி நீ நேர எங்க போவேன்னு தெரியும். அங்க மீரா வெல்கம். சிரம். பரவாயில்ல சார். பரவாயில்ல உட்காருங்க. வாட் மீரா என்னாச்சு? சார் அது இல்ல வீட்டுக்கே வந்திருக்கீங்க. என்னோட ப்ரொஃபஷன் என் பர்சனல் லைஃபை டிஸ்டர்ப் பண்றதுனால ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க வந்திருக்கேன். ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளமா? சொல்லுங்க மீரா, டெல் மீ. இல்ல பர்சனல் சார். என்னடி பர்சனல்? என்ன உன் புருஷன் உன் மேல சந்தேகப்படுறானா? ஏய் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எம்டிடினா ஏதோ உன் மேல கைப்பட்டதுக்காக கன்னத்துல அரையற. அதை சகிச்சுக்கிட்டு நான் சும்மா இருக்கணும். அதுக்கு தாண்டி முடிவு பண்ண ஜஸ்ட் 4 unknown கால்ஸ். உன் புருஷன் குழம்பி சின்ன பின்னமாய்ப்பானே. இப்ப புரியுதா நான் யாருன்னு? உன்னை நான் பழி வாங்கணும்னா நீ நல்லா வாழக்கூடாது. உன் புருஷன் உன் கூட சேரக்கூடாது. உன்னை வெறுக்கணும். என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண பண்ணாண்டி நான் தான் பண்ணேன். உன் பேக்ல காண்டத்தை போட்டதே நான் தாண்டி. இவ்வளவு குழப்பத்துக்கும் நீதான் காரணமா? நீயும் உன் புருஷன் கூட சேர முடியாது. உன் புருஷன் இன்னும் கொஞ்ச நாள்ல மென்டல் ஆயிரும். நிறுத்துடா. அவர் நல்ல மனசுக்கு அவர் நல்லாதான் இருப்பாரு. நான் அவரை விட்டு பிரிஞ்சு வந்ததே அவர் குழந்தைய நல்லபடியா பெத்து அவர் கையில கொடுக்க தாண்டா. இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சா அவர் உன்னை கொன்றுவாரா? அதுக்கு நான் உன்னை விட்டாதானடி. சார் நீங்க போய் பார்க்கலாம். மீரா மீரா கால்ல என்னாச்சு? மீரா ஐயோ கால்ல என்னாச்சு? ஒன்னால கால் நல்லா இருக்கு.
ஒன்னாகல கால் நல்லா இருக்கு. காலுக்கு ஒன்னாகல லேசா தான் அடிபட்டு. என்ன மன்னிச்சிரு மீரா. நான் திருந்திட்டேன் மீரா. என்ன மன்னிச்சிரு மீரா. இனிமேல் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது மீரா. என்ன சுத்தி உள்ளவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை என் வாழ்க்கையில நடந்துடக்கூடாதுங்கிற பயத்துல வாழ்ந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் மீரா. என்ன மன்னிச்சிரு மீரா. மன்னிச்சிருவேன். உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவேன் மீரா. இன்னும் ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன் மீரா. மீரா, என் குழந்தைய பாத்தியா? காணாம போச்சு. என் புருஷன் மாதிரியே இருக்கும். நீ குழந்தை எங்க சொல்லு. என் குழந்தை எங்க சொல்லுடா. சொல்லுடா. என் குழந்தை எங்க சொல்லுடா. என் குழந்தை எங்க சொல்லுடா. உணர்ச்சி வசப்படாதீங்க மிஸ்டர் கிருஷ்ணா. எப்படி டாக்டர்? பித்து பிடிச்சு போற அளவுக்கு அங்க நடந்தது பெரிய விபத்து இல்லையா டாக்டர்? விபத்துனால இப்படி ஆகல. அப்புறம் எப்படி டாக்டர்? அவங்க ஒரு டாக்டர். அவங்களுக்கு அடிபட்டதுனால அபார்ஷன் ஏற்பட்டது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அதிர்ச்சி அவங்க மைண்ட் ஏத்துக்கல. அந்த ஷாக்னால தான் இந்த ப்ராப்ளம். இப்ப இதுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் டாக்டர்? மீராவுக்கு ஏற்பட்டிருக்கிறது மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இத முழுமையா மருந்துனால மட்டுமே குணப்படுத்த முடியாது. நாளைக்கே சரியாகலாம், இல்ல ஒரு வருஷம் கூட ஆகலாம். நீங்க அவங்க மேல காட்டுற உண்மையான அன்பும் அக்கறையும் தான் அதை மாத்தும். இன்னொரு விஷயம், அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் தாயாகிற பாக்கியம் இல்லைன்னு கூட சொல்லுவேன். என் குழந்தைய நானே கொல்ல பார்த்தேன். கடைசியில் எனக்கு குழந்தையே இல்லைன்னு ஆயிடுச்சு. பரவாயில்ல டாக்டர், மீராவை நான் நல்லா பாத்துக்குவேன். இனி எல்லாமே எனக்கு மீராதான் டாக்டர். கடைசி வரைக்கும் குழந்தை மாதிரி பாத்துக்குவேன் டாக்டர். இந்த எண்ணமே அவங்கள சீக்கிரம் குணப்படுத்தும். மெதுவா பாத்து பாத்து. என்னடா செல்லக்குட்டி, நீ ஒழுங்கா படிக்கணும், கரெக்டா ஸ்கூலுக்கு எல்லாம் போகணும். அப்படி இல்லைன்னா நான் அப்பா கிட்ட சொல்லி உதைக்க சொல்லுவேன். அப்பா கிட்ட வேணாம் வேணாம், நீ உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சா உன்னை விஷம் வச்சு கொன்னுடுவாரு. பயப்படாத, நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு தெரியாமலே நான் உன்னை பாத்துக்கிறேன். என் செல்லம் இல்ல, தூங்கு தூங்கு, அப்பா வந்துருவாரு. சந்தனமிப்பவும் வாசனைதான், நிலவும் திரையும் வானில்தான், சொந்தமும் பந்தமும் அன்பில்தான், கணவன் மனைவிக்கு கவசம்தான்.